இன்னைக்கு நம்ம எஃப்ஸ்கொயர்ல ஸ்டோரேஜ் யூனிட்ல வாங்கப்பட்ட சில வேல்யூபிள் திங்ஸ் பத்தி பாப்போம். ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் கவுச் ஒன்னு வாங்க ஸ்டோரேஜ் யூனிட்க்கு போயிருந்திருக்காங்க. அங்க யாருமே வாங்காத ஒரு பழைய டெடிபியர் ஒன்னு இருந்திருக்கு. அந்த டெடிபியரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க கவுச் அண்ட் டெடிபியர் ரெண்டையுமே $10 கொடுத்து வாங்கி இருந்திருக்காங்க. பட் ஒன் டே அந்த டெடிபியருக்குள்ள அவங்களுக்கு $3 lakh கிடைச்சிருந்திருக்கு. லாங் ஐலாண்ட்ல வாழ்ற ஒரு நபர் ஸ்டோரேஜ் யூனிட்ல ஒரு பழைய கார் ஒன்னு வாங்கியிருந்திருக்காரு. பட் அந்த கார் ஜேம்ஸ் பாண்ட் மூவில பயன்படுத்தப்பட்ட காரா. அதனால அவருக்கு எலான் மஸ்க் $10 lakh ஆஃபர் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு கப்பிள் தங்களோட தேவைக்காக ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்னு வாங்கியிருக்காங்க. பட் அதுக்குள்ள 16th செஞ்சுரியோட கடற்கொள்ளையர் புதையல் பெட்டி இருந்திருக்கு. அந்த பெட்டி முழுக்க நிறைய ஸ்பானிஷ் காயின்ஸ் இருந்திருக்கு. சோ அத $5 lakh வித்திருக்காங்க. ஒரு கலை ஆர்வலர் சில பெயிண்டிங்ஸ் ரீசேல் பண்றதுக்காக அத $15,000 ஏல எடுத்திருந்திருக்காங்க. பட் அதுல ஒரு 5 மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங்ஸ் மட்டும் தொலைஞ்சு போயிருந்துச்சு. தொலைஞ்சு போன அந்த 5 பெயிண்டிங்ஸோட மதிப்பு $2.5 million சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.